ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஸ்டாஃபைஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு February 13க்கான சிஏ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு சிஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, ஃப்ரம் விச் கண்ட்ரி வி ஆர் பையிங் ரஃபேல் ஏர்கிராஃப்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான், பட் வந்து எப்போதுமே ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஷ்யாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் எப்போதுமே ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம், ரஃபேலில் நம்ம எங்கேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் இஸ் த ஆன்சர். ஃப்ரான்ஸ்கிலேருந்து தான் நம்ம வந்துட்டு இந்த ரஃபேல் ஏர்கிராஃப்ட்ஸை வி ஆர் பையிங் ஃப்ரம் தி ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இது ரிலேட்டடாக இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் வி ஆர் கோயிங் டு ப்ரொக்யூர் சம் ரஃபேல் ஏர்கிராஃப்ட்ஸ் ஃப்ரம் தி ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் வந்து இமானுவல் மேக்ரோன் வந்துட்டு இங்கே விசிட் வந்துட்டு போனார். ஸோ 17 to 19 February 2026 ஆஃப்டர் டு தி மோடி வந்து ஃப்ரான்ஸ் வந்துட்டு ஒரு February 2025 போனதுக்கப்புறம் இவர் வந்தார்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் இப்போ அகெயின் வந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுபடி வந்து இந்தியாஸ் டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் அப்ரூவ்ட் எ லேண்ட்மார்க் ப்ரொபோசல் டு ப்ரொக்யூர் 114 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் ஃபார் தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக 114 ரஃபேல் ஏர்கிராஃப்ட்ஸை நம்ம ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து இப்போ ப்ரொக்யூர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வந்து ஒரு 18 ஏர்கிராஃப்ட்ஸை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். 18 ஏர்கிராஃப்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாகவே அவங்கக்கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு 96 ஏர்கிராஃப்ட்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா இண்டிஜினியஸ்லி வி ஆர் மேடிங் இட் அக்கார்டிங் டு தி ஆத்ம நிர்பார் பாரத் படி செல்ஃப் ரியலண்ட்டாக நம்மளே நான் வந்து இதை இங்கே ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அவங்களுடைய ஹெல்ப்போடைய டெக்னாலஜிஸோட ஹெல்ப்போட அந்த ஃப்ரான்ஸோட ரஃபேல் ஏர்கிராஃப்ட்ஸை நம்ம வந்து இங்கே பண்ணுறதா வந்துட்டு பார்க்குறோம். ஸோ 18 அங்கேருந்தே கம்ப்ளீட்டாக வாங்குகிறோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எப்படின்னா ஃப்ரான்ஸ் கூட தான் அந்த ஒப்பந்தம், பட் வந்து நம்ம இங்கே ஃபுல்லாக உள்நாட்டிலே பண்ணக்கூடியது ஒரு 80% இண்டிஜினியஸ்னால் வேறு என்ன திங்ஸ் வேணுமோ அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கலாம், இல்லை அவங்களோட ஐடியாஸை கேட்டு நம்ம பண்ண போகிறோம். 18 கம்ப்ளீட்டாக அவங்கக்கிட்ட இருந்தே நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ 114 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸை ஃபார் தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா? சரி, அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் தி அக்ரான் ஃபார் NSO அப்படின்னா இதோடைய அந்த NSOட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் NSO அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா ஃபுட் கவரேஜில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன், அப்புறம் ஸ்டேட் வைஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யாரெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் ஸ்டேட்டஸில் வந்து ரேங்க்கில் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் ரிலீஸ் பண்ணதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீடிங் ஆஃப் ஏ ரீவேம்ப்டு கன்சியூமர், புதுப்பிக்கப்பட்ட ஆரம்பித்த ஒரு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் February 12, 2026 ரிலீஸ் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஸ்டுட் அட் 2.75, பணவீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 2.75% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் CPI படி, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் படி January 2026 பார்த்திங்கன்னா 104.46 இருக்குது. ஜான்வரியில் வந்துட்டு 101.67 இருந்துச்சு. அதை விட இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து போன January 2025 விட இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து 104.46 இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு அக்கார்டிங் டு தி இந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் படி வந்து தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து ரேங்க் வைஸ் வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட ரேங்க்கில் வந்து தெலுங்கானா ஃபஸ்ட் இருக்குது, கேரளா நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா?
ஃபார் ஜான்வரி 2026 ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு 2.13%, அர்பன் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு 2.77%, ரூரல் இன்ஃப்ளேஷன் வந்து 2.13%, ஸோ ஹவுசிங் இன்ஃப்ளேஷன் வந்து 2.05% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஃபார் ஜான்வரி 2026 வேறு என்னென்ன இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பணவீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுலனா ஃபுட்டில் செக்டாரில் பார்த்தீங்கன்னா 2.13, அர்பனில் வந்து 2.77, ரூரலில் 2.13, ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா 2.05%. ஸோ டோட்டலாக இதெல்லாம் தான் வந்து இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ், அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, தேர்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 years old தமிழ் பிராமி ஸ்கல்ப்சர் எக்ஸ்கவேட்டட் ரீசன்ட்லி வேர். ஸோ எங்கே வந்து இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ ரீசெண்டாக எங்கே கிடச்சிருக்கு? தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பண்டைய கால பழைய தமிழர்கள் அவங்க வந்துட்டு பேசின அந்த ஒரு சிம்பால் மாதிரி டைப்பில் வந்துட்டு அவங்க இது பண்ணது. ஸோ அந்த டைப் அவங்களுடைய அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஈஜிப்டில் பிரமிடில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். அதில் வந்து நம்மளுடைய தமிழ் மெர்ச்சன்ட் ஒருத்தவர் வணிக ரீதியாக வந்துட்டு அங்கே போய் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேம் எல்லாமே அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? 5 இடங்களில் 8 டைம்ஸ் வந்து அவங்க பேர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸு. இதில் இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 2000 years old தமிழ் பிராமி ஸ்கல்ப்சர் எக்ஸ்கவேட்டட் ரீசென்ட்லி வேர்னா ஈஜிப்ட். ஓகே, சரி. எக்ஸ்பிளனேஷனில் 2000 years old தமிழ் பிராமி ஸ்கல்ப்சர் இஸ் எக்ஸ்கவேட்டட் ரீசென்ட்லி இன் பிரமிட் எஜிப்ட். சிகை கொற்றான் அப்படின்னு சொல்கிறவர் தான் அந்த தமிழ் மர்ச்சன்ட், அந்த வந்து வணிக ஆளர்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவருடைய பேர் வந்து 5 வித்தியாசமான இடங்களில் 8 முறை அவருடைய நேம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தமிழ் பீப்புள்ஸ் டன் ட்ரேட் இன் ரோமானியா பீரியட் இட் செல்ஃப். ரோமானியா காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த எஜிப்த் பிரமிட்லேயே அவருடைய பேர் இருக்குது, தமிழ் கொற்றன் பேர் இருக்குன்னா அப்போயே அவங்க வந்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அங்கேயும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு, எக்ஸ்கவேஷனில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இப்போ எத்தனை இயர்ஸ் பழசு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 2000 இயர் பழசு. ரோமானியா ஆண்டுலேயே வந்துட்டு நம்மளுடைய தமிழ் பீப்புள் அந்த அங்கே வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஈஜிப்து பிரமிடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அவர் பேர் வந்து சிகை கொற்றான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 4th கொஷின். How many houses should be built in the next 2030 in தமிழ்நாடு? கலைஞர் அந்த கனவு இல்லம் திட்டம் கீழே எத்தனை ஹவுசஸ் வந்து 2030 அஜெண்டா படி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 lakhs ஹவுசஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானு. ஸோ குடிசை இல்லா தமிழகம், குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்களுடைய மெயின் கோல். அதை இது பண்ணி தான் காங்க்ரீட் ஹவுசஸ் வந்துட்டு ஃபுல்லாக கொண்டு வரணும், ரூரல் ஏரியாஸ் எல்லாம் மெயினாக டார்கெட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து பிளான். ஓகேவா? சரி, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம் எக்ஸ்பேண்ட்ஸ் அகெயின் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அப் டு 1 lakh houses more. அகெயின் வந்து இதுக்கு வந்து இந்த 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு கட்டித்தர அந்த கான்க்ரீட் ஹவுசஸ் அந்த திட்டம் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து 1 லட்சம் பேருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 3500 கோடி இஸ் டோட்டலி எஸ்டிமேட்டட் ஃபார் தி ஸ்கீம். 3500 crores வந்து டோட்டலாக இந்த எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. வந்து 1 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டித்தரணும்னு சொல்லியிருக்காங்க. வந்து 3.5 lakhs வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இதுக்காக வந்து செலவழிக்கிறாங்க இந்த ஒரு வீடுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், வித் 2030 தமிழ்நாடு ரூரல் ஏரியாஸ் வில் ஹாவ் 8 lakh கான்க்ரீட் ஹவுசஸ் த்ரூ தி ஸ்கீம். இது மூலியமாக 8 லட்சம் கான்க்ரீட் வீடுகள் கட்டப்பட்டிருக்கும் இந்த திட்டம், கலைஞர் கனவு இல்லம் திட்டம்படி. ஸோ இப்போ வந்து இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றி வந்துச்சு. ஸோ இதெல்லாமே முன்னாடி இருந்து அவங்க கொடுக்குறது. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் தி ரூரல் டெவலப்மெண்ட்ஸ். ஒரு வந்து குடிசை இல்லா ஒரு தமிழகமாக ஆக்கணும், எல்லாருக்கும் கான்க்ரீட் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய திட்டம் தான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். அடுத்த 2030க்குள்ளே பார்த்திங்கன்னா 8 லட்சம் கான்க்ரீட் ஹவுசஸ் வந்து கட்டியிருக்கணும் தான் இதோடைய மெயின் எய்ம். ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஷின். வேர் இஸ் பாரத் பயோடெக் கம்பெனி தமிழ்நாடு இஸ் செட்டப்? ஓகேவா? ஸோ பாரத் பயோடெக் கம்பெனி எங்கே செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா
காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, காஞ்சிபுரத்தில் தான் இந்த பாரத் பயோடெக் கம்பெனி இருக்குது. ஓகேவா, அங்கே தான் இருக்குது. ஸோ அதில் இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி. ஹுண்டாய் மோட்டார் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா தே ஆர் பிளானிங் டு ப்ரொவைட் ஸ்கில் ட்ரைனிங் டு 7,000 ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸில் வித் ஹேண்ட் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா சென்னையில் தே ஆர் பிளானிங் டு ப்ரொவைட் ஸ்கில் ட்ரைனிங் டு திறன் மேம்பாட்டுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து 7,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹுண்டாய் மோட்டார் கம்பெனி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாரத் பயோடெக் ஆர்கனைசேஷன் காஞ்சிபுரத்தில் இருக்குது. தே ஆர் பிளானிங் டு செட் அப் எ ஃபெசிலிட்டி ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் மெடிசின்ஸுக்கும் அண்ட் ஆல்சோ வந்து ப்ரொவைட் பயாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ், நிறைய உயிரி சம்மந்தப்பட்ட அந்த உயிரியல் பொருட்களுக்கும் அண்ட் வந்து மெடிசின்ஸ் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதா வந்துட்டு இப்போ அதுக்காக ஒரு ஃபெசிலிட்டி வந்து செட் பண்ணுறதா ஒரு ஹப் அமைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பாரத் பயோடெக் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் கான்ஃபரன்ஸ் வந்து சென்னையில் இப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். February 12, 2026 அன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நடந்துச்சு. இதுக்குள்ளே தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் என்ன பேசியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது மூலயமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, அது மூலியமா இந்த கான்ஃபரன்ஸ் மூலிமா 60,823 பீப்புள்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு செக்யூர் நியூ ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் த்ரூ திஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, இது வந்து இந்த கான்ஃபரன்ஸ் மூலயமா இப்போ வந்து 60,823 பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டட் டு செக்யூர் ஜாப்ஸ் வியா நியூ ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, next additionally 82,664 people are set to get jobs through schemes that are in the final stages and ready for. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 60,000 சொச்சம் பேர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ இருக்க கான்ஃபரன்ஸ் நடந்ததால இது மூலயமா வரக்கூடிய ஸ்கீம்ஸ்னால பயன்பெற போகிறவங்க. இந்த 82,264 பேர் யாருன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் செட்டப்பில் ஸ்கீம் உருவாகி அது ஃபைனல் ஸ்டேஜில் இருந்து அது செட்டப் ஆகி முடிய போகுது. ஸோ அது மூலயமா பயன்பெற போகிற எம்ப்ளாய்மெண்ட் ஆக போகிற அவங்க தான் எத்தனை பீப்புள்னா 82,664 பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சென்னையில் February 12, 2026 நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கான்ஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த நேம் ஆஃப் தி தாய்லாண்ட் ஏர்ஃபோர்ஸ்? தாய்லாண்ட் ஏர்ஃபோர்ஸோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ராயல் தாய் ஏர்ஃபோர்ஸ். ராயல் தாய் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தாய்லாண்ட் ஏர்ஃபோர்ஸோடைய நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம இந்தியாவும் இந்த தாய்லாண்டோடைய ராயல் தாய் ஏர்ஃபோர்ஸும் பார்த்திங்கன்னா பைலேட்ரல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் எப்போதுமே மேற்கொண்டுட்டு இருக்காங்க. தே ஆர் டூயிங் அதுபடி பார்த்திங்கன்னா இஸ் அண்டர்டேக்கிங் ஏ ஜாயிண்ட் சைட் டு ஏர் எக்ஸசைஸ் வித் தி ராயல் தாய் ஏர்ஃபோர்ஸ் எய்ம்ட் அட் என்ஹான்சிங் ஆப்ரேஷனல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டர்ஆபரபிலிட்டி between the two forces. interoperability between the two forces அப்படின்னா பைலேட்ரலாக டிஃபென்ஸ் சிஸ்டமை ஒவ்வொரு நாடும் அவங்கக்குள்ளே வந்துட்டு பண்ணி பார்த்துக்கிறது தான். ஸோ அது மூலயமா வந்து அவங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் இப்போ ட்ரைனிங்கை வந்து ப்ராக்டிஸை வந்துட்டு அவங்க பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ அது மூலிமா அது தாய்லாண்டோட நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதோட அவங்க ராயல் தாய் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட நேம். சரி, இதுக்கு வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்போ சைன் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், இது மாதிரி நம்ம இரு நாடுகளுக்குமான ஒரு டிஃபென்ஸ் பர்பஸை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு 25 January 2022 இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தாய்ஸ் ஆக்ட் வெஸ்ட் பாலிசி காம்ப்ளிமெண்ட்ஸ் இந்தியாஸ் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆக்ட் வெஸ்ட் பாலிசியை வந்து காம்ப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்குது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஏன்னா வந்து கிரியேட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் கான்வர்ஜென்ஸ் இன் தி இந்தோ பசிபிக் ரீஜன். இந்தோ பசிபிக் ரீஜனில் அவங்களுக்கு வந்து ஆக்ட் வெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஈஸ்ட்டாக இருக்கும். மொத்தத்தில் இந்தோ பசிபிக் ரீஜியனை கரெக்டாக நம்ம செட்டப்பில் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் தான் பைலேட்ரலாக இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இதில் வந்து சுகோ Su-30 MKI ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஆப்ரேட் ஆகுது. அண்ட் ஆல்சோ IL-78 ரீஃபியூயலிங் ஏர்க்ராஃப்ட்டும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா
இந்த AWACS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏர்ஃபோர்ஸோடைய அந்த கண்ட்ரோல் சிஸ்டம், அதுவும் வந்துட்டு அந்த ஏர்பார்ன் இயர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ரெண்டுமே வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு IAF instructors to train RTAF Royal Thai Air Force fighter pilots and agreed to deepen military training cooperation deepen பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 7th question, Odisha to introduce QR codes on which records? எந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கறதுக்காக ஒடிசா கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு QR கோட் சிஸ்டமை வச்சு ஸ்கேன் பண்ணி அது டக்குன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ரெக்கார்ட்ஸை பார்க்குறதுக்கு, லேண்டோட ரெக்கார்ட்ஸை பார்க்குறதுக்கு ஒடிசா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஒடிசா வில் இன்ட்ரடியூஸ் QR கோட்ஸ் ஆன் லேண்ட் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் டு எனேபிள் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ். ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர்ஸ் சுரேஷ் பிஜாரி அனௌன்ஸ்டு தட் ஈச் லேண்ட் பட்டா ஆர் ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் ROR அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இப்போ என்க்யூமரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் எதாக இருந்தாலும் வந்துட்டு அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம், ஆன்லைனில் இது பண்ணுறோம். இதெல்லாம் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸாக முன்னாடியே வந்துடுச்சு. எப்போனா 2016 இந்தியா டிஜிட்டல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்ட் இன் 2016 எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து த்ரூ தி QR கோட்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த லேண்டோடைய ஓனர்ஷிப் யார் பேரில் இருக்குது, எப்படி இருக்குது, அந்த பட்டா சிட்டா எப்படிலாம் அடங்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th question, who won bronze in 50-meter rifle position air pistol shooting championship 2026? ஸோ யார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து பிரான்ஸ் வாங்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகில் சோரன் தான் வந்து பிரான்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இது என்னது? ஏஷியன் பிஸ்டல் ரைஃபிங் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் 2026. இது வந்து ஒரு 3 பொசிஷனில் நடந்துச்சு. அவங்க அந்த ஸ்போர்ட்டிங் இதில் வந்து 3 பொசிஷனில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த பொசிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிவிஷனில் வந்துட்டு அஸ்வரி பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அண்டு நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க நீராஜ்குமார் வந்து சில்வர் மெடலு அண்டு அகில் சோரன் வந்து பிரான்ஸ் மெடல். நீராஜ்குமார் அண்ட் அகில் சோரன் சில்வர் அண்ட் பிரான்ஸ் மெடல் மாற்றி வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அஸ்வரி பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த CA. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? இம்பார்ட்டன்ட் டேஸில் வேர்ல்டு ரேடியோ டே February 13 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தீம் வந்து ரேடியோ அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தீம். டேக்லைன் நோட் வந்து AI இஸ் எ டூல் நாட் எ வாய்ஸ். AI வந்து இஸ் எ டூல் நாட் எ வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரேடியோ அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இதோட தீம் எது? February 13க்கு வேர்ல்டு ரேடியோ டேக்கு இதுதான். ஸோ இட்ஸ் அ ப்ராட்காஸ்ட்டு. ரேடியோ தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒலிபெருக்கியாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறது. ஸோ அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேன்னு சொல்லிட்டு அது February 13 செலிப்ரேட் பண்ணுறோம். ரேடியோ அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டேக்லைன் நோட் வந்து AI இஸ் எ டூல் நாட் எ வாய்ஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நேஷ்னல் உமன்ஸ் டே February 13 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இட் மார்க்ஸ் தி பர்த் ஆனிவர்சரி ஆஃப் தி சரோஜினி நாயுடு. பார்த்தீங்கன்னா 19 கேர்ள் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சரோஜினி நாயுடு 1879 அவங்களுடைய born year February 13. ஸோ அதான் வந்து நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா? சரி. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் CAs எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.